மையத்தை எரிக்கும் போதுமெல்லாம் கையை தூக்கி தூக்கி இருக்கிற போது உங்களுக்கு அனுமதித்ததுக்காக நான் இவ்வளவு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கிறேன். உங்களுக்கு என்ன கண்டுகொள்ளவில்லை, அவர் கட்சி விட்டு வெளியே வீசவில்லை என்று இந்த கட்சிக்குள்ளாக கடுமையாக எழுதுவாங்க கொஞ்சம் பேர். அது அந்த தண்டனை அந்த ஹுக்கும் ஒரு நாளைக்கு வரும். இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கிற ஒரு சமூகம் எப்போது எறிஞ்சிருக்கணும். எனவே தான் நான் உறுதியோடும் மிக தெளிவான உணர்வோடும் எல்லா விஷயத்தையும் அந்த வல்ல நாயனிடம் பாரப்படுத்திவிட்டு இந்த பயணத்திலே நாங்கள் புறப்பட்டிருக்கிறோம். வெற்றி தோல்வியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஒழுங்கான புதிய நல்ல தலைமைத்துவங்கள் அடுத்த பாராளுமன்றத்தில் வரட்டும். அதற்கு கதவுகளை திறப்போம். நேற்று முந்தின எனக்கு லண்டன்லேருந்து கோல் எடுக்காங்க, கட்டார்லேருந்து எடுக்காங்க, யுஏலேருந்து எடுக்காங்க, எல்லாம் வேற ஒரு ஆக்கள். சார் என்ன சார் இவர் பார்த்த வேறு ஊருக்கே அவமானமாக இருக்குன்னு என்கிட்ட கவலைப்படுறாங்க. இந்த நிலைமை தொடர முடியாது. இவ்வளவு காலம் பொறுமை காத்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானம் சம்பந்தமான கொஞ்சம் கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் இன்றைக்கு இதில் கட்சி ஒரு தீர்மானம் எடுத்த பிறகும் இதில் சும்மா அங்கங்கே ஒளிஞ்சு விளையாடுறதில் நடந்தால் அப்போ என்ன தலைவர்கிட்ட இருக்கிறது நேர்மையான கோபம் கொண்டு வரதான் செய்யும். அது நேர்மையினமான கோபம் இல்லை, இது நேர்மையான கோபம். இதுக்கு யாரும் என்னோட கோயிக்க தேவையில்லைன்னா நாங்கள் எல்லாம் கூடி முடிவெடுத்துக்கிட்டு இப்போ நாம் போகிறோம். இன்னும் மேடை ஏறாமலும் ஒளிஞ்சிக்கிட்டு அஞ்ஞாத வாசம் புரிகிறார்கள். இந்த இத்தால் இருக்கிற பொம்பளையில் மாதிரி கொஞ்சம் மெருவிக்காங்க. இத்தாலன்னாலும் சோகத்தில் இருக்குன்னு சொல்லலாம், மாப்பிள்ளை தானுண்டு மார்க்க கடமை, அது செய்ய வேண்டிய விஷயம், அது பிரச்சனை இல்லை. இது ஏதோ இந்த ரணில் விக்ரமசிங்கைக்கு ஆயுதா இருக்கிறார்கள், இது மார்க்க கடமையா இது? அப்போ இந்த விஷயம் இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் எங்களுக்கு. இது எவ்வளோ காலம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இது சம்பந்தமாக நிறைய இப்போ ஒரு பேசு பொருளாக அது மாறிவிட்டது. ஒரு கட்சி இந்த கட்டத்தில் ஒரு தடுமாறுகின்ற கட்சியாக அல்ல, இதில் ஒரு முடிவெடுக்கலாமல் சும்மா இது சம்பந்தமாக கண்டுகொள்ளாமல் இருக்கிற கட்சியாக இருப்பது இந்த இயக்கத்தை என்று மக்கள் மத்தியில் பலவீனமடைய செய்கிறது. இந்த தேர்தலில் முஸ்லீம் காங்கிரஸ் என்ன நாங்கள் எடுத்த முடிவு இல்லை, வெண்டுமிரிக்கம் தோத்துமிரிக்கம். இந்த ரணில் விக்ரமசிங்கோடு இருந்து 3 முறை நாங்கள் நின்றோம். ஒரு முறை ரணில் விக்ரமசிங்கோட நின்று தோத்துமிட்டார். அடுத்த முறை அவரையே நிப்பாட்டேலாம் என்று அவருக்கு வெல்லவே இல்லான்னு தெரியும். சரத் பொன்சேகாவை முன்னுக்கு போட்டு ஒரு மாதிரி நாம் என்ன மஹிந்த ராஜபக்சே யுத்தத்தை வந்தாச்சு, அவர் யுத்தத்தை தான் சந்தைப்படுத்த போகிறாரு, நம்ம அதுக்கு எட்டிக்கு போட்டியாக நாங்களும் யுத்தத்தை தான் சந்தைப்படுத்தணும். எனவே சரத் பொன்சேகாவை கொண்டு நிப்பாட்டி அதுலேயும் தோத்துக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மைத்ரிபால சிறிசேனையை கொண்டு வந்து வச்சு வெண்டு எடுத்தான். ஆனால் ரணில் விக்ரமசிங்க என்னடா எடுத்து கொடுத்தா ஒழுங்காக கொஞ்ச நாளைக்கு செய்வார், செஞ்சு போட்டும் அது முழு டேர்ம் இருக்க மாட்டார், இடையில எங்கேயாலும் திருப்பி கொடுத்துட்டு வருவார். இப்போயுமே தான் நடக்க போய் இப்போ இவர் டேர்ம் முடிஞ்சு 2.5 வருஷத்துக்கு மேலே செஞ்ச வரலாறு கிடையாது. போன முறை ஒரு மாதிரி நீதிமன்றத்தில் போய் ஒரு மாதிரி தாமெல்லாம் வெண்டு கொடுத்ததால் நாங்களும் போய் வழக்கு பேசினோம். அந்த மஹிந்த ராஜபக்சே பறிச்சு கொடுத்த நேரம், அந்த நேரம் நாம் பட்ட பாடு பாபா, இந்த தவளையில கைக்குள்ளே வச்சிருக்க மாதிரி வேலை ஒத்தனை விட்டா மொத்தம் பாக்குற மாதிரி கடும் கஷ்டம். இந்த தலைமை வேலை இருக்க நான் இனி யோசிச்சிருக்கேன். இப்போ எனக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த இப்போ சொன்னார் இந்த எங்களோட ஜீவன் தொண்டமான் சொல்லியிருக்கார், நான் இந்த கவர்னர் போஸ்ட் கேட்டேன், மினிஸ்ட்ரி போஸ்ட் எல்லாம் கேட்டேன். ஒரு பலம் எங்க முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் உடைய நான் யாருக்கு ஆதரவளிக்கணும் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆளாக நான் இருக்கும்போது நான் இந்த கண்டிஷன் போட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆனால் சமூகம் சார்ந்த கண்டிஷன் போட்டிருக்கேன், அது வேறு விஷயம். அது பொதுவான இந்த நிர்வாகிகள் அது இது 1000 பிரச்சனைக்கு இல்லை பிரச்சனை, அது இது 1000 பிரச்சனை இது சம்பந்தமான தீர்வுகளை நாம் ஒழுங்காக வெண்டெடுக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த பதவி எடுக்கிறதுக்கு நாம் போய் இந்த லிஸ்ட் கொடுக்குற வேலை பார்க்கலன்னா எனக்கு அதில் பூர்ண நம்பிக்கை. மற்ற எனக்கு இந்த பெரிய நாட்டமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தாலா இந்த இயக்கத்தை எங்களுடைய தலைவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும், இந்த இயக்கத்தின் போராளிகளுக்கு நன்றி சொல்லணும். இந்த இயக்கம் ஆங்காங்கே தனிப்பட்ட நபர்களில் நடத்துகிறால கொஞ்சம் கட்டுக்கோப்பு இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் போராளிகளோட ஆத்திரம் இருக்கே அது பொல்லாத சாமான், எல்லாரும் அதுக்கு பயப்படணும். ஏன்னா நான் இன்றைக்கு பேசின கதையில் கடும் பயம், 10-15 கோல் வந்திருக்கு இங்கே இருக்கிற ஆக்களுக்கு இல்லை. ஆனால் இதுதான் தேவை. நாங்கள் அந்த நிலைமைக்கு தலைமை வந்த பிறகு பதவி பட்டம் தேவை. நான் ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அடுத்த பாராளுமன்றத்தில்
எந்த அமைச்சு பதவி இல்லாமலும் இந்த கட்சியை மிக பக்குவமாகவும் காத்திரமாகவும் அதுக்கு அப்படியான இயக்கத்தை முன்னே தான் நாங்கள் உருவாக்க வேண்டும். சும்மா இந்த தவளை காக்கிற மாதிரி இந்த வேலை எனக்கு பார்க்கல. ஒழுங்கான புதிய நல்ல தலைமைத்துவங்கள் அடுத்த பாராளுமன்றத்தில் வரட்டும், அதற்கு கதவுகளை திறப்போம். ஏன்னா இது சும்மா இந்த வேலை பார்க்கல. இந்த நாள் பெரிய வெக்கக்கேடு. நேற்று முந்தின எனக்கு லண்டன்லேருந்து கோல் எடுக்காங்க, கட்டார்லேருந்து எடுக்காங்க, யுஏலேருந்து எடுக்காங்க, எல்லாம் வேற ஒரு ஆக்கள். சார் என்ன சார் இவர் பார்த்த வேறு எங்கள் ஊருக்கே அவமானமாயிருக்குன்னு என்கிட்ட கவலைப்படுறாங்க. அதை அவர் அணியில் இருந்தாக்கள் கூட கோல் எடுத்தாங்க. சார் நாங்கள் அவருடைய விசுவாசியில் இருந்தாக்கள், அவர் செஞ்சது பட்டுப்பிள்ளையான விஷயம் என்று கதைக்கிறாங்க. இது உண்மை, நான் யார் பொய்ய சொல்லல, அது உண்மை. எனவே நான் போயிச்சிருக்கிறேன்டா, சமூகம் எது எதிர்பார்க்கிறது, இயக்கம் எது எதிர்பார்க்கிறது, தலைமை உறுதியாக முடிவெடுக்கும். சும்மா தடுமாறி கொண்டு இருக்கக்கூடாது, சேத்துல நாட்டு கம்பு மாதிரி. ஏன்னா இவ்வளோ காலமும் மிச்சம் பொறுமையாக தெரியும். சம்பந்தப்பட்ட ஆளுக்கு சொல்லியிருக்கேன், பாப்பா நான் மிக பொறுமையோட நான் உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் தந்திருக்கேன் ஆண்டவனே, இவ்வளோ கட்டங்களில் இதெல்லாம் நாம் செஞ்சோம். ஆனால் நான் உங்களை உண்மையிலேயே உங்களோட பாசம் வச்சுருக்கேன் தலைவர் என்ற வகையில். உங்களெல்லாம் கட்சி எல்லாரையும் உண்டா தான் பார்க்குறேன். நான் எனக்கு வேறு காழ்ப்புணர்ச்சி ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த இயக்கம் சம்பந்தமான விமர்சனம் வெளியிலே இருக்கிறது. இந்த கொஞ்ச நாள் இந்த சமூகம் பட்ட கஷ்டம் சாமானியமான கஷ்டம். இந்த மையத்தை எரிச்ச காலத்தில் பதைக்க எங்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட போது படித்து சொல்கிறோம். 3 வரவு செலவு திட்டங்கள் மாறி கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி வாக்களித்தார்கள். பொறுமை காத்தோம். அடே ஜனாசா இருக்கிறாங்கடா, அடே பதுவா செய்வாண்டா, சமூகம் செய்யாதீங்கடா கெஞ்சினம். இப்போ இந்த அபிவிருத்திக்காக இந்த காசி இந்த அரசாங்கத்துக்கு இந்த ஹிஸ்புல்லா இதோட 100 மடங்கு காசு கொண்டு வரக்கூடிய தகுதி இருக்கிறாள். இந்த அரசாங்கத்தை சும்மா சில்லறை காசு நம்பியிருக்க வேண்டிய ஆளுங்க வந்துருக்காரு கட்சி. இது என்னண்டா இந்த ஜனாதிபதி இது என்ன ஒரு அப்பமூட்டி சொத்தா இது? இந்த காசு இவ்வளோ எங்களோட வரிப்பணத்தில் நாங்கள் கொடுத்த காசு, அதை வச்சுக்கிட்டு இவர் இப்போ பங்கு கொடுத்துருக்கார். இதை வாங்குறதுக்கு இங்கே நக்குண்ணி ஆக்கள் மாதிரி பின்னால் சுற்றிக்கிட்டு பார்க்குற வேலை. இப்போ நேற்று முன்னாடி எனக்கு வர கோரண்டா இந்த எங்களோட குந்தராத்துக்காரங்க கொஞ்சம் கருத்துப்படுத்துறாங்க. சார் கொஞ்சம் பொறுத்துக்கங்க, ஒரு கிழமை நான் உங்களோட குந்தராத்துக்காரன் நீங்களும் இந்த கட்சியில் எல்லாம் எங்களை போட்டு பிச்சு திங்கானு எந்த நாளும் மேடையில் போனால் பட்ட கொண்டு இது வித் யூ கொண்டுக்கிட்டு என்ன கேட்கல. எனக்கு வெக்கம் இல்லையாது. இந்த நிலைமை தொடர முடியாது. இவ்வளோ காலம் பொறுமை காத்திருக்கிறோம். மையத்தை எரிக்கும் போதுமெல்லாம் கையை தூக்கி இருக்கிற போது உங்களுக்கு அனுமதித்ததுக்காக நான் இவ்வளோ விமர்சனத்துக்குள்ளாயிருக்கிறேன். உங்களுக்கு என்ன கண்டுகொள்ளவில்லை, அவர் கட்சி விட்டு வெளியே வீசவில்லை என்று இந்த கட்சிக்குள்ளாக கடுமையாக எழுதுவாங்க கொஞ்சம் பேர். அவங்களையும் நான் கடிந்து கொண்டிருக்கிறேன்டாப்பா, கட்சியை கொண்டே பயிரங்களை போய் மானவங்கப்படுத்தாங்கடாப்பா, ஏண்டாப்பாப்பா இப்படி எழுதுறீங்க நீங்கள், கட்சி எம்பி மாதிரி தானே, சும்மா விடுங்கடா அவனுக்கு கேட்டு சொல்லி. அது அந்த தண்டனை அந்த ஹுக்கும் ஒரு நாளைக்கு வரும், அதை விடுங்கோ, வாரணத்துக்கு வரட்டும். இந்த ஹுக்குமுக்கான காலம் வந்து இப்போ நான் செய்யலண்டா, இனி எப்போ செய்யறது? இந்த கூட்டத்தை வச்சுட்டு இந்த சமூகத்துடைய அரசியலை செய்யலாமா எங்களால்? இல்லை, நான் மனம் திறந்து கேட்கிறேன் மேடம். இது நேர்மையான கோபம், இது நேர்மையினமான கோபம் அல்ல. இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கிற ஒரு சமூகம் எப்போது எறிஞ்சிருக்கணும். நான் எனவே தான் நான் உறுதியோடும் மிக தெளிவான உணர்வோடும் எல்லா விஷயத்தையும் அந்த வல்ல நாயனிடம் பாரப்படுத்திவிட்டு இந்த பயணத்திலே நாங்கள் புறப்பட்டிருக்கிறோம். வெற்றி தோல்வியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இப்போ வெற்றிக்கான எத்தனையோ சாத்தியப்பாடுகளை பற்றி காய்ச்சாச்சு, அதை கரைக்கிறது எனக்கு தேவையில்லை. எத்தனை எலெக்ஷன் தோத்து மிதிக்கும், ஆனால் சமூகத்திட தோக்க இயலாது. இந்த இயக்கம் சமூகத்திட்ட தோத்தா பிறகு நாங்கள் அரசியல் தேர்தலில் அர்த்தம் இல்லை. உண்மையிலே சமூகத்திட்ட இயக்கம் தோத்ததான ஒரு பார்வைப்பாடு. நீ பாருங்க, நீ ஜேவிபிக்கு ஆரம்பித்து கதைக்கா என்ன வேணும் மக்கள் அவரை பற்றியும் கதை. அவர் இப்போ பெருசா 20 கை தூக்கினவனில் மன்னிச்ச கொடுத்த கிட்டன்னு கதைக்கான். அவர் பார்லிமெண்ட்டில் பேசின பேச்சுந்தா போகுது. ஒவ்வொரு முஸ்லீம் தாயின் வயிற்றிலும் பயங்கரவாதம் வளர்கிறது என்று பேசினோம் அன்புகுமார் திசாநாயக்கர். எல்லா முஸ்லீம் தாய்மார்களின் வயிற்றிலும் அவருடைய கருப்பையில் பயங்கரவாதம் உருவாகிறது என்று பார்லிமெண்ட்ல பேசினவன் அன்புகுமார் திசாநாயக்கர். இல்லைண்டா அவன் சொல்லட்டும் பார்ப்போம். அதே மாதிரி அந்த இன்னொரு எம்பியும் பேசினது போடுறான், பிமல் ரட்நாயக்கர். என்ன மோசமான பேச்செல்லாம் பேசினாங்க. இப்போ பிரிஷா அவங்களுக்கு பின்னால ஒரு கூட்டம் போகுது. எல்லாம் எங்கட கூட்டாளிமார் பார்த்தவே இல்லை. அவ்வளவுக்கு கோபம் இவங்களோட, இவங்களோட கை பார்க்கணும் நிற்காங்க. எனவே தான் இந்த
பச்சோந்தித்தன அரசியல் முஸ்லிம் காங்கிரஸுக்கு தேவையில்லை என்று அவர்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு புதிய ஒரு படையாக இந்த இயக்கம் புறப்படட்டும். அதுக்கு எல்லாம் உள்ள இறைவன் இந்த தேர்தலில் எங்களுக்கு எதிர்பார்க்கின்ற வெற்றியை தரட்டும். தராவிட்டாலும் அவனுடைய நாட்டமாக அது இருக்கட்டும். அந்த இயக்கம் வாழட்டும். இந்த இயக்கம் அழியாமல் பாதுகாப்பதாக இருந்தால் இந்த ஒட்டுண்ணித்தனமான அரசியல் இனிமேல் இந்த கட்சிக்குள் இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு தீர்மானமாகத்தான் இந்த தீர்மானங்களை நாங்கள் எடுத்து முன்னேறி செல்ல இருக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை தருவதோடு இந்த இயக்கத்தை வெற்றி பெறச் செய்கின்ற எங்களுடைய தேர்வை இந்த சஜித் பிரேமதாச என்கின்ற ஒருவரை அவரை பற்றி ஒன்று சொல்லணும். சஜித் பிரேமதாசை பற்றி நிறைய கதைக்கானல். இவரும் ஒரு இனவாதி என்பான். ஆனால் 2 உதாரணங்களை சொல்கிறேன். இந்த மையத்தில் எரிக்கப்பட்ட போது நாங்கள் ஒரு கஃன் துணி போராட்டம் தொடங்கினோம். வெள்ளை துணியை கொண்டு போய் கணத்தை அந்த வேலியில் கட்டுறேன். கூட்டமாக போய் நாங்கள் எல்லாம் போய் கட்டினோம். இப்போ கட்டி போட்டு அடுத்த நாள் ஒரு கூட்டம் கொஞ்சம் பெருசாக செய்வோம்ண்டு. அப்போ முஜிபுர் ரஹ்மான் வந்து என்னட்ட சொன்னார், லீடர் நீங்கள் வாங்கலை போய் எங்களோட லீடரை கொஞ்சம் இது கூப்பிடுவோம். அப்போ நான் போனேன் சஜித்துக்கிட்ட, முஜிபுர் ரஹ்மானை கூட்டிகிட்டு. நீங்கள் எங்களோட நிற்கிறீங்கன்றது எங்களுக்கு பெரிய தைரியம், வாங்கணும் வந்தான், வந்து நின்றான். அது பெரிய விஷயம் இல்லையா? அது வந்து எங்களோட நின்று கணத்துக்கு முன்னால் அது சம்பந்தமாக ஆக்ரோஷமாக பேசினார். அது முதலாவது விஷயம். அடுத்தது இந்த இஸ்ரேல் சம்பந்தமான விஷயத்தில் இந்த ஜனாதிபதி கேவலங்கிட்ட வேலை ஒன்று பார்த்தார். இந்த செங்கடலுக்கு படை அனுப்பினார். இந்த ஹூத்திகளுடைய தாக்குதல் நேரம் அந்த படை அனுப்பின வேலை எவ்வளோ கேவலமான. நான் பார்லிமெண்ட்டில் கேட்டேன், வெளியுறவு அமைச்சர் பிரதி அமைச்சர் வந்த வெளியுறவு அமைச்சர் வாரல, அவர் முஸ்லீம் வந்தால் மாட்டிக்குவார்னு கேட்டு அவர் முள்ள ஒழுகிட்டார். நான் ஒத்திவைப்பு பிரேரணையில் கேட்குறேன், நான் உங்களுக்கு வெக்கம் இல்லையா? இந்த அமெரிக்காவோட கூலிப்படையாக நீங்கள் இருந்துக்கிட்டு அவனுக்கு இல்லாத படையா செங்கடலை பாதுகாக்கிறேன்டா. என்ன பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸும் அதுவும் இதுவும் உண்டு, பெரும் படையணை வச்சிருக்கிறார்கள். ஒரு ஒன் ஆஃப் த பிகஸ்ட் நேவிஸ் இந்த வேர்ல்டு. சுற்றி இருக்கிற நாடுகளில் இவ்வளோ நேவல் ஃபோர்ஸஸ் இருக்கு. அவங்க பாதுகாக்கவே இல்லை. நீங்கள் உங்களோட சின்ன இந்த 2-3 இந்த டோரா படகுகள் அனுப்பி நீங்கள் என்ன அங்கே என்ன நொட்டா ஓடுறீங்க? நீங்கள் விடுங்க இந்த கதை. இது தேவையில்லாத பார்க்குறேன். ஏன்னா இந்த அமெரிக்காக்காரனுக்கு போய் வால் பிடிக்கிறேன். அப்போ நீங்கள் என்னதுக்கு இந்த வேலை பார்க்கணும்? அப்போ எங்கே அரபு இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய நாடுகளின் அம்பசடர்ஸும் தனிப்பட்ட முறை ஹூத்திஸ் ஒரு கண்டிஷனை சொல்கிறாங்க. நாங்கள் இஸ்ரேலோடு தொடர்புடைய எந்த கப்பலாக இருந்தாலும் அவங்களோட ஏதோ ரிமோட்லி கனெக்டட் வித் இஸ்ரேலி ஓனர்ஷிப் என்று இருந்தால், இஸ்ரேலி ஏஜென்சி ஒன்று இருக்குன்னு கண்டாலே அடிப்பம் கப்பலுக்கு. நான் அடித்தாம் ஒரு 10 பண்ணி கப்பலுக்கு. அதோட உலக சந்தை படுமோசமாக பாதிக்கப்பட்டது. இப்போ அதுக்கு இவங்களுக்கு தேவை எங்களையும் சும்மா போய் கேட்டுக்கணும். சும்மா ஒரு இந்த பகடையாக தான் நாங்கள் போனேன். அங்கே ஒன்றும் நாம் செஞ்சு கிழிக்கிறது ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே இவங்க போனால் சும்மா அந்த ஷோ காட்ட ஏன்னா அங்கே அமெரிக்காவை காட்டணும். நாங்கள் உங்களோட இருக்கோம். கேவலங்கிட்ட வேலை இந்த மற்றவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக இருந்து தூக்கறிஞ்சிருக்காங்க மனுஷனானேக்காரர். அவர் வந்து அப்பாவி பலஸ்தீனர்கள், காசாவில் இருக்கிற பலஸ்தீனர்கள் கூலி வேலையாட்களாக இஸ்ரேலிய பண்ணைகளில் வேலை செய்தார்கள். அவங்களோட வேலை கூலி வேலை. நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பலஸ்தீனர்கள் கூலி வேலைக்காக போகிறது. பெரிய ரோட் பிளாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ளால் பூந்து இந்த வயசுக்குள்ளால் பூந்து தான் போகணும். எல்லாத்தையும் செக் பண்ணி போட்டு உருகி விடுவாங்க. அதுக்கு புறம் போகலாம். இப்படி போய் வேலை செஞ்சு வார சொச்சத்தில் குடும்பத்தை வாழ வைக்கிற நிலைமையில் இருந்த காசா மக்களுடைய யுத்தத்துக்கு பிறகு அவங்களோட வேலைக்கு வர நின்று வைக்கும். அப்போ அந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு இங்கேருந்து வேறு நாடுகள் பெருசாக பங்களாதேஷ் அனுப்ப மாட்டான், இந்தியா அனுப்பல, இவங்க அனுப்பலன்னு இவங்க பாஞ்சு விழுந்துட்டு அதில் போய் பங்கு கேட்டு அதையும் பாக்கெட்டுகளை போட்டுக்கிட்டாங்க. ஒத்தனை அனுப்புறதுக்கு 1 மில்லியன் ரூபாய் ஏதாவது சம்பாதிச்சவனை தான் பெருக்காங்க எல்லாரும். இந்த கேவலங்கட்ட வேலையை செஞ்சார் அரசாங்கம். ஏன்னா அப்பாவி சிங்களவர்கள், நாட்டுப்புற சிங்களவர்களுக்கு வாழ வழி இல்லை. இப்போ என்னது போய் யுத்தத்தில் செத்தாலும் பரவாயில்லடாப்பா. இந்த போய் உக்ரைனில் சாகுறாங்க கொஞ்சம் பேர். ஏன்னா வேறு வழி இல்லாமல் அவ்வளவு பாட்டி அது அந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு இந்த ஜனாதிபதி. இந்த நாட்டை பெரிய பொருளாதாரத்தை மீட்டன்னு சொல்கிறதுக்கு அங்கே மீட்ட மண்ணங்கட்டி ஒன்றும் இல்லை. சி போலியும் எல்லாம் இல்லாமல் போனண்டு கதை சொல்லி அவரை கதை போகுது. இப்போ இவ்வளவு வெளிநாட்டு உதவி என்ன இந்தியா இந்த நாட்டுக்கு உதவி செஞ்சு $4 பில்லியன் கொடுத்துருக்கு. காப்பாற்றுறதுக்காக பல வகையிலையும் உதவி செஞ்சாங்க. இந்த பொருளாதாரம் சம்பந்தமான நிபுணர்கள் உள்ள ஒரு குழு எங்களோட இருக்கு. சஜித் பிரேமதாசோட இருக்கு. இன்னைக்கு ஹர்ஷெட்டி சில்வா, எரான் விக்ரமராட்ன, கபீர் ஹஷீம், வெல் ரெகக்னைஸ்ட் எக்கானமிஸ்ட்.
They are capable of handling this economy. சஜித் பிரேமதாச தனியாளாக செய்யல, எங்கள்கிட்ட இருக்கிற பலமான பட அது இன்றைக்கு பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு தெரியும், சர்வதேச சமூகத்துக்கு தெரியும். அப்போ இது பெரிய மாயாஜால வித்த மாதிரி, இவருக்கு மட்டும்தான் தெரிஞ்ச மாதிரி, அவர் மட்டும்தான் நாட்டை காப்பாற்றின மாதிரி. இது என்ன கதை? அதெல்லாம் சும்மா பூச்சாண்டி கதை. ஆனால் இந்த கட்டத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் என்பது, இந்த நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டுமாக இருந்தால் சட்டத்தின் ஆட்சி இன்றைய கேள்விக்குறியாயிருக்கு. நீதிமன்றம் சொல்கிற ஒன்றையும் பின்பற்றார்கள். இவர் உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போட்டா அதை இவர் கணக்கெடுக்காமல் இவர் சண்டைக்கு போகிறார். இந்த ஐஜிபி அப்பாயின்மெண்ட் பச்சை பிழையான அப்பாயின்மெண்ட். அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருக்கு, வழக்குகள் இருக்கு. அப்போ இவர் தான் இந்த கோல்ஃபேஸ் திடலில் போய் அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அது சம்பந்தமான மனித உரிமை வழக்குகள் நிறைய இருக்கு. பார்த்துருப்பீங்க, அலரி மாலைக்கு முன்பு இருக்கிற போராட்டக்காரன் அடிக்கிறான். அவர் யூனிஃபார்ம் கழிச்சிட்டு வந்து கண்டுட்டாங்க. கண்டோன்னே அவ்வளோ கோவம். இவர் தான் இந்த ஊத்த வேலையை நான் பார்க்குறேன். இவரை வச்சு சும்மா ஒரு போலியாக இப்போ நாங்கள் போதைப்பொருளுக்கு எதிரான போராட்டம்னுக்கிட்டு சும்மா இருக்கிற கொஞ்சம் பேர், ஏன்னா பெரிய பெரிய முதலீடெல்லாம் தப்பிடும், அங்கேருந்து நல்ல காசு பணம் எல்லாம் உழைக்காங்க, அது வேறு விஷயம். இதுக்கு இல்லை, இது ஒரு சும்மா ஒரு போலி படத்தை காட்டிட்டு இன்றைக்கு எங்கேயாலும் போதைப்பொருள் இல்லாமல் போயிருக்கா, எல்லா இடத்துல எவ்வளோ இடத்துல இந்த ஐசாது இது பிரச்சனை, எத்தனை ஸ்கூலில் பிரச்சனை பண்ணி இதெல்லாம் நடக்கிறேன்னு தாரி, யாருக்கு காசு போகணுமானு போயிட்டு தாரி. ஆனால் ஒன்றையும் கணக்கு எடுக்கிறது. உயர்நீதிமன்றம் அந்த நியமனம் பிழையானது, எனவே அவர் ஐஜிபியாக இருக்கலாது என்று ஆர்டர் போட்டாங்க. அதுக்கு இவர் பார்லிமெண்ட்டில் இது நீங்கள் இது கான்ஸ்டியூஷனல் கவுன்சில், இப்போ அரசியல் யாப்பு சபைன்னு ஒன்று இருக்கு, அவங்க தான் அந்த நியமனத்தை அப்ரூவ் பண்ண வேண்டியது. அந்த நியமனத்தை அப்ரூவ் பண்ணுற கான்ஸ்டியூஷனல் கவுன்சில் இஸ் நாட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் அண்ட் தேர்ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் நோ ரைட் டு குவெஸ்சன் தட். உண்மைதான், பார்லிமெண்ட் உள்ளக விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது, உள்ளக விவகாரம். ஆனால் இதே விஷயத்தை இதே ஜனாதிபதி இதுக்கு முந்தி ஒரு நீதியரசர் அப்பாயின்மெண்ட் சம்பந்தமாக நீதிமன்றம் உத்தரவு போட்ட நேரம் அவர் சொல்கிறார் இதே விஷயத்தை பார்லிமெண்ட்டில், கான்ஸ்டியூஷனல் கவுன்சில் பார்ட் ஆஃப் த எக்ஸிகூட்டிவ், நாட் பார்ட் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். தேர்ஃபோர் நான் தான் முடிவு எடுக்கணும்னு அதில் போற மாதிரி காய்ச்சார். அதை நான் தட்டி கேட்டேன் சபாநாயகர்கிட்ட. இதே ஜனாதிபதி இதை போற மாதிரி சொன்னார் அன்றைக்கு. இப்போ என்ன இப்படி கதைக்காரு, இப்படி நீங்கள் இதுக்கு தீர்ப்பு கொடுக்கலாம் என்று கேட்டோன்னா மழுப்பிட்டு போய் தர அவர். இதையெல்லாம் இன்றைக்கு பாராளுமன்ற பெரும்பான்மையை வச்சு, இந்த முழு வலுவிழந்த பெரும்பான்மை, இந்த மக்கள் மத்தியில் ஒரு சதத்துக்கும் கணக்கெடுக்காத பெரும்பான்மை எப்போ பறிவைத்துட்டு, அவங்களுடைய மக்கள் ஆணை அந்த அறகலையிலே பறிபோய்த்து. இவங்க சும்மா போலியாக தான் இருக்காங்க. இத்தனை பேர் ஊருக்கும் போய் கேட்க கொஞ்சம் பேருக்கு, அவங்க தான் இப்போ இந்த அனாதை இல்லத்தில் போய் சேர்ந்துருக்காங்க சிறுகோத்தையில். அவங்கள அரவணைச்சிட்டு தான் இப்போ இவர் வெள்ளலாம் பெரிய பூடாம்பரம் காட்டி திரிகிறார். அதுக்கு எங்கட கொஞ்சம் கேஸுகளும் போய் சேருதுன்னு பார்க்கக்கூட கூட கவலை அறிக்கை. இனி அவங்கள பற்றி நாங்கள் இனி கவலைப்பட தேவையில்லை. மக்களுக்கு உண்மை விளங்கினா சரி, என்ன யதார்த்தம் நிதர்சனம் என்றதை நாங்கள் பார்க்குறோம். இந்த நிலைமையில் சமூகம் ஒன்றுபட்டு நின்று நாட்டுக்கும், அதாவது அது நேரம் ஊழல்னா சும்மா ஊழலாக இப்போ நடக்குது. இந்த ஜனாதிபதியுடைய மேற்பார்வையின் கீழ் நடக்கிற மிகப்பெரிய ஊழல்கள் சாமானியமான ஊழல் இல்லை. ஒரு ஊழலை நான் நீதிமன்றத்துக்கு போய் இப்போ அண்மையில் காட்டி நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு வழக்கு முடியும் வரை தந்திருக்கிறாங்க. நான் பர்சனலாக போய் வழக்கு போட்டேன். என்ன நான் தனியாக போகப்படான்னு சொல்லி எங்களோட சம்பிக்க ரணவக்கையும் சுமந்திரனையும் கூட்டிக்கிட்டேன். வாங்கடா 2 பேரும் நாங்கள் போய் வழக்கு போடுவோம். என்ன பார்லிமெண்ட்னா அதற்கான எங்களை வச்சு நாங்கள் போய் அந்த விசா மோசடி விஷயத்தில் நாங்கள் கண்ட்ரோலர் ஆஃப் இமிக்ரேஷனை நாம் கேள்வி கேட்கக்குள்ள கவர்மெண்ட் சைடில் உள்ளவும் எங்களை மேலுக்கு வரானு ஏண்டா எல்லாருக்கும் அங்கே அதில் நன்மை கிடைக்கும். அப்போ நான் இந்த விஷயத்தை நீதிமன்றத்தில் சொன்னேனே, நீதிமன்றம் 2ஆம் பேஜுக்கு இடம் இல்லை. அரச சட்டவாய் சொன்னதை எல்லாம் தூக்கி வீசி போட்டு நோ வி ஆர் கிவிங் an interim order. Case is continue until the end of the case. போட்டோம். இப்போ நான் அடுத்த கிழமை நாங்கள் போகிறோம். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காக அமைச்சரையும் செயலாளரையும் கண்ட்ரோலரையும் நீதிமன்றத்துக்கு முன்னால் கொண்டு சொல்லியிருக்கேன். சும்மா மோசடி இல்லை, $2.4 பில்லியன் அடிக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்க. நீதிமன்றத்துக்கு மிக துலாம்பரமாக நாங்கள் எல்லா விஷயத்தையும் புள்ளி விவரங்களோடையும் எல்லாம் காட்டிக்கிறோம். அதுபோதாலுக்கு வார உல்லாச பயணிகள் தொகை 60% வீழ்ச்சி. ஏன்னா ஒவ்வொரு உல்லாச பயணம் $25 சாமானியமான விஷயம் இல்லை.
அதே கம்பெனி இவங்க கொந்தளத்து இந்தியா அதே கம்பெனி பேங்காக்கில், அதாவது தாய்லாண்டிலிருந்து இந்தியாவுக்கு போகிறதுக்கும் மலேசியாவில் இந்தியாவுக்கு போகிறதுக்கும் $1 தான் சார்ஜ் பண்ணுறாங்க இதே வேலையை செய்கிறதுக்கு. ஆனால் இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வரண்டா, மலேசியாவிலேருந்து இலங்கைக்கு வரண்டா $25. எப்படி அடி? எப்படி அடி? ஒரு உல்லாச பயணியிட இருந்து $24 அடிக்கிற அடி தான் அது. 2.5 மில்லியன் இப்போ வரான் டூரிஸ்ட். அது பெருக்கி பாருங்க. அப்போ இது 16 வருஷத்துக்கு போனால் என்ன கதை? இது பரம்பரையாக சுருட்டுற வேலை ஒன்று பார்த்தாங்க. இதைத்தான் நீதிமன்றம் முன்னால் கண்ட உடனே இது ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் என்ற ஒரு முடிவுக்கு வந்து தான் அந்த இடைக்கால தடை உத்தரவு வழக்கு முடியும் வரை நீடிக்கட்டும், வந்து காரணம் சொல்லுங்க என்று சொல்லியிருக்காங்க. இதுக்கு இப்போ அதை செய்யாமல் இழுத்தடிக்காங்க. இப்போ ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா பெரிய நீண்ட க்யூவில் டூரிஸ்ட் நிற்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆன்லைன் வீசா, அதாவது ஒன் அரைவல் வீசா மட்டும் தான் கொடுக்குறேன். இப்போ ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆன்லைனுக்கு மறுவா மாற்ற இல்லாது. மொபிட்டல்கிட்ட ஏழிய பிளாட்ஃபார்முக்கு மாற்றுங்கண்டு நீதிமன்றம் உத்தரவு போடுது. இவங்க அதை செய்யாமல் இழுத்தடுப்பு செய்கிறாங்க. ஏன்னா ஆட்சி மாற்றம் கொண்டு வரும், அப்போ நாங்கள் திருப்பி இதை நான் செஞ்சுக்கலாம். அங்கே ஒரு மண்ணங்கடி நடக்காது. இவங்க எல்லாம் சிறைக்கு போக வேண்டி வரும். நான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். சும்மா விட மாட்டோம் இந்த வேலை. ஏன்னா இது ஒரு பொதுவான விஷயம். நாட்டினுடைய பணம் சூறையாடப்படுகிறது. நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பணம். மொபிட்டல் நிறுவனம் $1 செய்ததுன்னு சொன்னதை இவங்க $25 அடிக்காங்க. ஒரு இடைத்தரகர் கம்பெனி ரெண்டும் வச்சுக்கிட்டு மிக தெளிவாக இந்த விஷயங்களை நீதிமன்றத்துக்கு முன்னால் நிரூபிச்சிருக்கோம். மக்கள் வங்கி கொள்ளை எப்படி பெரிய கொள்ளை, யார் கவனிப்புகளில் நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்படி ஒரு எலெக்ஷன் வரக்குள்ள இப்படி பெருங்கொள்ளை ஒன்று செய்கிறார், செஞ்சு எலெக்ஷன் நடத்துகிறேன். அந்த பணம் தான் இந்த எல்லா இடத்துலையும் தாராளமாக வீசப்படுகிறது. அதில் எம்பிமார் வாங்கப்படுகிறாங்க. முழுக்க ஹராமான காசு. அதை வச்சு தான் இன்றைக்கு எம்பிமார் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள். இதுக்கெல்லாம் அவங்க வாய சொல்ல வேண்டி வரும். மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். எல்லாத்தை விடவும் எங்களுடைய கட்சி போராளிகள் இந்த இயக்கத்தை பாதுகாப்பதில் இந்த ஒட்டுண்ணிகளிடமிருந்து, பச்சோந்தித்தனமான அரசியல் செய்வர்களிடமிருந்து இயக்கத்தை பாதுகாத்து இயக்கத்தை வெல்ல வைப்போம் என்று சொல்லி பணிபண்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. இஸ்லாம் அலைக்கும்.